ஸோ லைவ் ஆகிடுச்சுல்லப்பா. ஸோ கிளியர் தானேப்பா. ஸோ டியூ டு ரெயின்னால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுப்பா. ஓகேங்களா. ஸோ ரெயின் அண்ட் ஃப்ளக்சுவேஷன் ஆஃப் பவர்ஸ்னால டிலே ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நம்ம கொடுத்துருவோம். ஓகே. ஸோ தேர்ஃபோர் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சேனலில் என்ன சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஓகே. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நம்ம கொடுத்துருவோம்ப்பா. ஸோ தேர்ஃபோர் ஃபர்தராக நம்ம சேனலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இன்ஃபோ. ஓகே. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஈவினிங்ப்பா. ஸோ குட் ஈவினிங். வெல்கம் டு தமிழன் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் போத் ட்ரிபிள் இ அண்ட் ஈசிக்கான கிளாஸஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆஸ் பர் த அப்டேட்டட் சிலபஸில் நம்மளோட கிளாஸஸ் இருக்கும். ஓகேயா. ஸோ நம்ம வந்து இதை தவிர்த்து உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ லைக் நம்மளுக்கு நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அண்ட் டெஸ்ட் டிஸ்கஷன்ஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட டிஸ்கஷன்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லா சப்போர்ட்டும் நம்ம சேனலில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சேனல் நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் டிஸ்கஷன், கிளாஸஸ், எக்ஸாம் ரிலவெண்ட்டான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா. ஸோ நம்ம வந்து கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கோர்சஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி லைவ் கிளாஸஸ்ப்பா. ஓகே. நம்ம கோர்சஸ் வந்து டெய்லி லைவ் கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட அப்டேட்டட் சிலபஸில் காம்பேக்டாகவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களோட சிலபஸ் இருக்கும். அட் த சேம் டைம் இதை நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஓகேயா. ஸோ அடுத்ததாக அந்த கிளாஸஸ் ஒருவேளை நீங்கள் பார்க்க முடியாமல் போச்சு அப்படின்னா அது ரெக்கார்டடாக மாறிடும். லேட்டராக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம உங்களுக்கு ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணிடுவோம். அந்த ரெஸ்பெக்டிவ் ஷெடியூலில் தான் நம்மளுக்கு கிளாஸஸ் போகும். அண்ட் கோர்ஸோட வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2 years. இதில் நம்ம பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எவ்ரிதிங் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்ததாக டெஸ்ட் சீரீஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்பா. ஸோ எக்ஸாம் ரிலவெண்ட்டான எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட டீட்டெயில்ஸ். ஸோ ஃபர்தராக எக்ஸாம் ரிலவெண்ட்டான குரீஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஓகே. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம இண்டக்ஷன் மிஷினோட கிளாஸஸ்க்குள்ளே போயிடலாம். சரி, இண்டக்ஷன் மிஷின்ஸோட கிளாஸஸ் தானே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நேற்று வரைக்கும் நம்ம என்னப்பா பார்த்தோம்? ஸோ டைப் ஆஃப் ஸ்லாட், ஸ்டேட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்தோம் ஃபஸ்ட் நாள் கிளாஸில். ஸோ அடுத்ததான் நேற்று நம்ம டைப் ஆஃப் ஸ்லாட்டு, ஸ்டேட்டாரோட டிசைனில் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்லாட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்தேன். சரி, ஃபஸ்ட்டு ஒரு இண்டக்ஷன் மிஷின் ஒர்க் பண்ணணும்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது ஒரு மேண்டேட்டரியான திங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம எங்கே க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டாரில். அப்போது என்னோடய ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம ஸ்டேட்டாரில் க்ரியேட் பண்ணுறோம். அண்டு அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 120 degree ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் தென் 120 degree டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த ரெண்டு திங்கை நீங்கள் அந்த ஆர்எம்எஃப் க்ரியேட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கணும். ஸோ கரெக்டாக அப்போ தான் எனக்கு ஒரு ப்ராப்பரான ஆர்எம்எஃப் க்ரியேட் ஆகும். அப்படி ஒன்ஸ் உங்களுக்கு ஆர்எம்எஃப் க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ என்னோடய மிஷின்ஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அடுத்ததான் நேற்று நம்ம டைப்ஸ் ஆஃப் ஸ்லாட்டை உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்லாட், ஸோ 3 டைப் ஆஃப் ஸ்லாட்டு. ஒன்று ஓப்பன் ஸ்லாட்டு, ஸோ இன்னொன்று செமி க்ளோஸ்டு ஸ்லாட்டு, ஸோ தேர்டாக நம்மளோட க்ளோஸ்டு ஸ்லாட். ஸோ இதுதான் என்னோட 3 டைப் ஆஃப் ஸ்லாட். புரியுது தானேப்பா? ஸோ ஓப்பன் ஸ்லாட்னா என்ன பார்த்துருந்தோம் சார்? ஓப்பன் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் லீக்கேஜுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் கம்மியாகுதுன்னா பவர் டிரான்ஸ்ஃபர் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்ததா இதோட ஆவரேஜ் ஏர் கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப லார்ஜராக இருக்கும். ஆவரேஜ் ஏர் கேப், ஓகேயா? ஸோ ஆவரேஜ் ஏர் கேப்பை பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஏர் கேப் அதிகமாக இருக்கிறதுனால சார் என்ன டிஸ்அட்வான்டேஜ்? எஸ், இட் ரெக்வயர்ஸ் மோர் மேக்னடைசிங் கரண்ட்.
ஸோ கரெக்டாக மேக்னடைசிங் கரண்ட் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறதுனால பவர் ஃபேக்டர் என்ன ஆகும்னா புவர் பவர் ஃபேக்டர். ஓகேயா, என்னோட பவர் ஃபேக்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப புவராக இருக்கும் சார். ஸோ அடுத்ததா இந்த ஆவரேஜ் ஏர் கேப் அதிகமாக இருக்கனால இட் கிரியேட்ஸ் பல்சேட்டிங் டார்க் and noise and vibration. ஸோ இது என்னோட ஓப்பன் ஸ்லாட்ஸை நம்ம பார்த்தோம் சார். செமி க்ளோஸ்டு ஸ்லாட்ஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், இது மேஜர் பாயிண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக, ஸோ இங்கே லீக்கேஜ் ஃப்ளக்ஸுன்றது கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும், ஸோ பவர் ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் டிக்ரீஸாக இருக்கும். ஸோ ஏர் கேப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மீடியமாக மாறி இருக்கும், ஹையாக இருக்காது. ஆவரேஜ் ஏர் கேப் கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஏர் கேப்ன்றது மாடரேட்டாக இருக்கிறதுனால ஸோ ஒரு மீடியம் மேக்னடைசிங் கரண்ட்டை எடுத்துக்கும். ஸோ அப்போது இதனால பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கும், பவர் ஃபேக்டர் இஸ் சம்வாட் ஓகே. மாடரேட். ஸோ க்ளோஸ்டு ஸ்லாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். வெரி ஹை. ஸோ பவர் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாயிரும், பவர் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் வெரி லோ. ஸோ லீக்கேஜ்ன்றது ரொம்ப ஹை, பவர் ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ ஆவரேஜ் ஏர் கேப்ன்றது இட் இஸ் ஹை, ஸோ லோ லோ. ஆவரேஜ் ஏர் கேப் அப்போசிஷன்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆவரேஜ் ஏர் கேப் இஸ் லோ. ஸோ ஏர் கேப் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கனால மேக்னடைசிங் கரண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ லோ மேக்னடைசிங் கரண்ட். ஸோ பவர் ஃபேக்டர் நீங்கள் பாருங்கள், பவர் ஃபேக்டர் இஸ் இம்ப்ரூவ்டு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் பிகம்ஸ் இம்ப்ரூவ்டு. அப்போ பவர் ஃபேக்டர் என்ன ஆகிடுதுன்னா இம்ப்ரூவ் ஆகிடுது. ஸோ தீஸ் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்லாட் அண்ட் இட்ஸ் ஆவரேஜ் பேராமீட்டர்ஸ். கரெக்டாக, ஸோ இப்போ என்னோட டைப் ஆஃப் ஸ்லாட்டும் அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸோ இதை பொறுத்து தான் நம்ம என்னோட டைப் ஆஃப் ஸ்லாட்டை பொறுத்து தான் நம்ம அப்ளிகேஷன்ஸை சொல்லியிருப்போம். ஸோ க்ளோஸ்டு ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் லோ பவர் மோட்டார்ஸ் ஆர் ப்ரிஃபர்டு, லைக் இண்டக்ஷன் மோட்டாரோட சீலிங் மெஷின், சீலிங் மோட்டார், சீலிங் ஃபேன், சாரி சீலிங் மோட்டார்னு ஒன்று இல்லைல்ல, சீலிங் ஃபேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற சீலிங் ஃபேன்ஸு, ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம க்ளோஸ்டு ஸ்லாட்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சார் நேற்று நான் உங்களுக்கு டைப் ஆஃப் ஸ்லாட்டை சொன்னேன். நம்ம இப்போ எதை பார்த்துட்ருக்கோம்னா ஸ்டேட்டார் அப்படின்றத தான் பார்த்துட்ருக்கோம், ஸ்டேட்டார் ஆஃப் இண்டக்ஷன் மெஷின். கிளியரா? இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டேட்டாரை தான் பார்த்துட்ருக்கோம். ஸ்டேட்டாரை நான் உங்களுக்கு ஸ்லாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேயா, ஸ்லாட்டை பற்றி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டீங்க, ஒரு ஸ்டேட்டாரில் ஒரு வைண்டிங்கை நீங்கள் வவுண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. திஸ் இஸ் ஸ்டேட்டாரா? ஓகே, ஸோ இது என்னோட ஸ்டேட்டார். இந்த ஸ்டேட்டாரில் தான் நம்ம இப்போ வைண்டிங்கை வவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்ததா இப்போ இந்த வைண்டிங்கில் எனக்கு என்ன கிரியேட் ஆகும்னு பார்த்தோம், ஆர்எம்எஃப் கிரியேட் ஆகும். ஸோ கரெக்டாக ஆர்எம்எஃப் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்எம்எஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த இடத்துல ஸ்டேட்டாரில் என்னோட காயில்ஸ் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டேட்டார் காயில்ஸ். ஓகே, ஸோ இது நம்மளோட ஸ்டேட்டார் காயில். இப்போ இதில் தான் எனக்கு என்ன கிரியேட் ஆக போகுதுன்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்ற ஒன்று கிரியேட் ஆக போகுது. ஸோ ஆக்சுவலாக இது எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்ற திங்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்எம்எஃப் கிரியேட் ஆகணும்னா என்ன சொல்லியிருந்தேன்,
ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா. அப்போ ஆர்எம்எஃப் கிரியேட் ஆகிறதுக்கு 2 கண்டிஷன் தான். ஆனால் மோட்டார் வந்து ரொட்டேட் ஆகணும்னா இப்போ பர்ஃபெக்டாக சிம்பிளாக சொல்கிறேன்ப்பா, ஒரே நிமிஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் போல்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இதோட போல்ஸோட ஃபார்மேஷனை சொல்கிறேன். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டேட்டாரில் ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுறோம், ரைட். ஸோ இந்த ஸ்டேட்டாரில் நம்ம பார்க்குறப்போ ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் 2 கண்டிஷன், ஃபேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தா ஒரு ஆர்எம்எஃப் கிரியேட் ஆகும், ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இப்போ இதில் வந்து ரோட்டார் இருக்காம்ல, ஸோ இதுதான் என்னோட ரோட்டார், கிளியரா. ஸோ இப்போ இந்த ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னோட ரோட்டாரை கட் பண்ணுறான். ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கட்டிங் த ரோட்டார். ஓகே, இப்போ இந்த ரோட்டாரை கட் பண்ணுது. ஸோ இப்போ ரோட்டாரில் என்ன கிரியேட் ஆகும்னா, எக்ஸாம்பிள் சேம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும். ஸோ இதில் எனக்கு கிரியேட் ஆக போகிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டில் போலும். ஓகேயா, இங்கே ஸ்டேட்டாரில் நம்பர் ஆஃப் போல்ஸும் என்னோட ஸ்டேட்டாரில் இருக்கிற நம்பர் ஆஃப் போல்ஸும் என்னோட ரோட்டாரில் இருக்கிற நம்பர் ஆஃப் போல்ஸும், நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ரோட்டார். ஓகேயா, ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ஸ்டேட்டார் அண்ட் நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ரோட்டார் மஸ்ட் பி சேம். ஓகேயா, ஒரு மோட்டரிங் அப்படின்றது நடக்கணும்னா, சரி நீங்கள் ஆர்எம்எஃப் கூட இருந்துக்கிட்டோம். ஸோ என் மிஷினில் ஆர்எம்எஃப் இருந்துட்டாலுமே ஸ்டேட்டாரில் இருக்கிற நம்பர் ஆஃப் போல்ஸும் ரோட்டாரில் இருக்கிற நம்பர் ஆஃப் போல்ஸும் சேமாக இல்லைன்னா அங்கே ஆர்எம்எஃபே இருந்தாலும் மோட்டாரிங் நடக்காதுப்பா. இதை நான் உங்களுக்கு சிங்க்ரனஸ் மிஷின்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஒரு மிஷினில் ரொட்டேஷன் வரணும், மோட்டாரிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கணும்னா, ஸோ என்னோட ஸ்டேட்டாரில் இருக்கிற நம்பர் ஆஃப் போல்ஸும் ரோட்டாரில் இருக்கிற நம்பர் ஆஃப் போல்ஸும் சேமாக இருக்கணும். அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு ஆர்எம்எஃப் மட்டும் இருந்துச்சுனாலே ரொட்டேஷன் நடந்துரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. சார் அது எது வரைக்கும் பர்ஃபெக்ட்னா, ஸ்டேட்டார் பாயிண்ட் ஆஃப் வியூ வரைக்கும் பர்ஃபெக்ட். ஆனால் நீங்கள் இப்போ ரோட்டாரில் வர்றப்போ ரோட்டாரோட நம்பர் ஆஃப் போல்ஸு ஸ்டேட்டாரில் எத்தனை நம்பர் ஆஃப் போல்ஸாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் சார். ஓகே, ஆர்எம்எஃப் மட்டும் இருந்துட்டா கிடைக்கும் தான், பட் அது ஸ்டேட்டாரில் வரைக்கும் கரெக்ட். இப்போ ரோட்டார் கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும், ஸோ அப்போ ரொட்டேஷன் நடந்துடும். ஓகே, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இது நம்ம இண்டக்ஷன் மிஷினில் இல்லாமல் சிங்க்ரனஸ் மிஷின்லேயே பார்த்துருப்போம். என்னோட சிங்க்ரனஸ் மிஷினில் ஆகட்டும், ஸோ டிசி மோட்டார்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லா மோட்டார்ஸ்லையுமே நம்ம என்ன பார்த்துட்டு இருப்போம், எக்ஸப்ட் ரிலக்டன்ஸ் மோட்டார் அண்ட் ஸ்பெஷல் மோட்டார். ஸோ ரிலக்டன்ஸ் மோட்டாரை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா மோட்டார்ஸ்லையும் ஸ்டேட்டாரில் எவ்வளவு போல் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் போல்ஸ் ரோட்டாரில் இருந்தால் தான் அதில் இருக்கிற அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன்ஸ்ன்றது யூனிஃபார்மாக இருக்கும். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா என்னோட மோட்டரிங் பிரின்சிபல் நடக்காது சார். அப்போது எனக்கு ரோட்டாரில் ஃபார்மேஷன் பண்ணுற போலோட நம்பர் எத்தனையோ ரோட்டாரில் எத்தனை போல் இருக்கோ அதே போல் தான் ஸ்டேட்டாரில் இருக்கணும். ஸோ இது வந்து ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே வராது சார். ஸ்லிப்ரிங் இண்டக்ஷன் மோட்டாரில் தான் எனக்கு பிரச்சனை வரும். ஏன்னா ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோட்டாரே வவுண்ட் பண்ணவே மாட்டோம், புரியுதா? ஆக்சுவலி இந்த பிரச்சனை என்னோட ஸ்குரில் கேஜில் வராது, ஸ்லிப்ரிங்கில் மட்டும்தான் வரும். ஸோ ஸ்லிப்ரிங்கில் தான் நம்ம ஆர்எம்எஃப் இருந்தோம் நம்பர் ஆஃப் போல்ஸை பார்ப்போம். ஆனால் ஸ்குரில் கேஜில் நம்பர் ஆஃப் போல்ஸை பற்றி நீங்கள் கேர் பண்ணவே வேணாம். ஓகேயா, ஸோ ஏன்னா ஸ்குரில் கேஜோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரப்போ தான் நமக்கு தெரியும். சார் ஸ்குரில் கேஜில் நீங்கள் ஒரு போலை வவுண்டே பண்ண மாட்டீங்க சார். ஓகே, நம்பர் ஆஃப் போல்ஸை நீங்கள் ரொட்டேட்டே பண்ணியிருக்க மாட்டீங்க ஸ்குரில் கேஜாக இருக்கிறப்போ. அப்போ நம்பர் ஆஃப் போல்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணலன்னா அப்போ அதில் எப்படி போல் கிரியேட் ஆகும்னா, எஸ் என்னோட ஸ்டேட்டாரில் இருக்கிற இந்த ஆர்எம்எஃப் தான் என்னோட ரோட்டாரில் இஎம்எஃப்பை இன்டியூஸ் பண்ணும், ரோட்டாரில் ஒரு போலையும் இன்டியூஸ் பண்ணும். அப்போது ஸ்டேட்டாரில் எத்தனை போல் இருந்துச்சோ அதே நம்பர் ஆஃப் போல்ஸ் தான் என்னோட ரோட்டார்லையும் இன்டியூஸ் ஆகும். ஏன்னா ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் பவர் வந்து ஸ்டேட்டார்லேருந்து தான் ரோட்டாருக்கு இன்டியூஸ் ஆயிருக்கும். ஓகேயா, ஸோ அதனால என்னோட ஸ்குரில் கேஜை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் போல்ஸும் நம்பர் ஆஃப் ரோட்டார் போல்ஸும் ஆல்வேஸ் சேம். ஆனால் ஸ்லிப்ரிங்கில் அப்படி கிடையாது. ஸ்லிப்ரிங்ன்றது விச் இஸ் வவுண்ட் ரோட்டார்னு சொல்லுவோம். ஸ்லிப்ரிங் ரோட்டார்னா நம்ம வவுண்ட் ரோட்டார்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னன்னா,
ஸ்லிப் ரிங் ரோட்டார்ஸில் நம்ம நம்பர் ஆஃப் போல்ஸை நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸை 4ஆவோ, ஸோ இல்லை நம்பர் ஆஃப் போல்ஸை 8ஆவோ இல்லை 2ஆவோ டிசைன் பண்ணணும். நம்பர் ஆஃப் போல்ஸ் எப்பவுமே ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்கணும். ஆட் நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்றது எக்ஸிஸ்ட் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேயா, ஸோ எப்பவுமே நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ஸ்டேட்டாரும் நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ரோட்டாரும் சேமாக இருந்தால் தான் ரொட்டேஷன்ஸ் நடக்கும். ஸ்குரில் கேஜில் இது பிரச்சனையை கிரியேட் பண்ணாது. ஏன்னா ஸ்குரில் கேஜில் ஸ்டேட்டாரில் எத்தனை போல் இருக்கோ ரோட்டாரில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஆனால் ஸ்லிப் ரிங்கில் நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்றது நீங்கள் வவுண்ட் பண்ணி வச்சிருக்கனால மாறும். ஓகே, நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்றது நீங்கள் வவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால மாறும். ஓகே, அப்போ ஒரு ஸ்லிப் ரிங் மோட்டாரை நீங்க பேசுறீங்கன்னா அப்ப கண்டிப்பா ஆர்எம்எஃப் இருந்தா மட்டும் ரொட்டேஷன் வராது சார். அதுல ஸ்டேட்டார்ல எத்தனை போல் இருந்துச்சோ அதேக்கு தான் நீங்க ரோட்டார்லயும் கிரியேட் பண்ணியிருந்திருக்கணும். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் தான் நான் என்னோட ஃபார்மேஷன் ஆஃப் போல்ல சொல்றேன். சார் நீங்க இந்த மாதிரி வைண்டிங்கை கொடுத்துட்டு ஸோ கரண்ட்டை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உடனே எனக்கு ரொட்டேஷன்ஸ் வந்துடும், ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆகிடும் அப்படின்றது மீன் கிடையாது சார். இங்க பாருங்க, இவன் ஒரு டாட்டு, இவன் ஒரு கிராஸு, இவன் ஒரு டாட்டு, இவன் ஒரு கிராஸு, இவன் ஒரு டாட்டு, இவன் ஒரு கிராஸ். இங்க பாத்தீங்கன்னா ஒரு டாட்டு ஒரு கிராஸ் எப்பவுமே என்ன சேர்ந்து கிரியேட் பண்ணோம், ஒரு போல். திஸ் இஸ் வாட் ஒன் போல். ஓகே, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுல 3 செட்டப் இருக்கும். அப்ப ஸ்டேட்டார்ல ஒரு 3 போல் இருக்கு, அதே மாதிரி ரோட்டார்லயும் ஒரு 3 போல் வேணும் எனக்கு. ஓகே, ஸோ ரோட்டார்ல எனக்கு என்ன இருக்கணும்னா 3 போல் இருக்கணும். அப்படி நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எஸ் டெஃபினட்டா ரொட்டேஷன் இஸ் பாசிபிள் தான். ஓகேயா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எழுதிக்கிறேன். ஸோ மோட்டாரிங் எப்போ பாசிபிள்னா ஆர்எம்எஃப் இருந்துட்டாலே பாசிபிள் கிடையாது சார். ஓகே, ஒரு ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துட்டா மட்டுமே ரொட்டேஷன்ன்றது பாசிபிள் கிடையாது. மோட்டரிங் அப்படின்ற ஒரு விஷயம் பாசிபிள் கிடையாது. மோட்டரிங் எப்போ மட்டும்தான் பாசிபிள்னா எஸ் நமக்கு தெரியும், மோட்டரிங் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் வென் RMF should exist and number of poles in the rotor should be same as number of poles in the stator. Statorலையும் ரோட்டார்லையும் சேம் நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்கணும். ஓகேயா, ஸோ கிளியர் தானப்பா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதுதான், ஃபார்மேஷன் ஆஃப் போல்ஸில் motoring is possible when number of poles in the stator, number of poles in the stator, motoring is possible when number of poles in the rotor should be equal to number of poles in rotor. ஓகேயா, ஸோ மோட்டரிங்கிறது இப்போதான் சார் பாசிபிள். ஓகேயா, ஸோ இந்த கண்டிஷன் எப்பவுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஆனால் ஸ்குரில் கேஜில் மட்டும் அது ஆட்டோமேட்டிக்காக சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஓகே, அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்குரில் கேஜ் வரப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்ததா எதுக்கு மோட்டரிங் வந்து இப்படி இருந்தால் தான் பாசிபிள்ன்றதுக்கான ரீசன் சொல்கிறேன். பிகாஸ் when same number of stator and rotor poles produces same attractive and repulsive force, when same number of stator poles produce same attractive and repulsive force, same attractive and repulsive force. Same attractive and same repulsive forces. Therefore a unidirectional torque will be produced in the rotor. Therefore unidirectional torque is produced in the rotor. ஓகே, யூனிடைரக்ஷனல் டார்க்ன்றது என்ன பாஸ், ஒரே டைரக்ஷன் ஆஃப் டார்க், அதுதான் மீன் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் எனக்கு திரும்பவும் ஒர்க் ஆகும்.
ஓகே, அப்போ ஃபைனலாக எனக்கு என்ன கிடைக்குது? ஸோ டோட்டலாக அப்போ 2 கண்டிஷன் இருக்கணும். ஸோ அப்போ அட் ஃபைனல் motoring will be possible when RMF should exist and same number of poles in the rotor and same number of poles in the stator. ஸோ இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அப்போ ஒரு மோட்டார் ரொட்டேட் ஆகும்பா. ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட் நான் எழுதுறேன். ஸோ therefore to satisfy motoring, the following conditions must satisfy. Okay, to satisfy motoring, the following condition following condition must satisfy. Okay, to satisfy motoring, the following condition must satisfy. must ன்னு கூட எழுதிக்கலாம், திரும்ப ஒரு satisfy நமக்கு வேண்டாம். ஸோ அந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கப்பா. ஸோ கண்டிஷன் 1 என்ன? ஸோ கண்டிஷன் 1 அப்படின்றது என்னன்னா, the RMF should exist. The RMF should exist. ஓகே, ஸோ RMFன்றது இருக்கணும்பா. ஓகே, RMFன்றது இருக்கணும், should exist. இல்லைன்னா RMF நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ ஒரு ப்ராப்பரான RMF நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பரான RMF கிரியேட் பண்ணாதான் மோட்டரிங் நடக்கும். ஸோ அட் த சேம் டைம் இன்னொரு பாயிண்ட்டை நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம் பாருங்க, அது என்ன? ஸோ RMF கிரியேட் பண்ணணும், அட் த சேம் டைம் என்னவா இருக்கணும்? ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் த ஸ்டேட்டார் ஷுட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் த ரோட்டார். கரெக்டா? ஸோ அப்போ RMF should exist at the same time number of poles in the rotor is equivalent to number of poles in the stator. கரெக்டா? ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஸோ ஒரு மெஷினில் மோட்டரிங்கிறது நடக்கணும்னா நம்பர் ஆஃப் போல்ஸ் இந்த ஸ்டேட்டாரும் நம்பர் ஆஃப் போல்ஸ் இந்த ரோட்டாரும் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, அவ்வளவுதான்ப்பா. ஸோ இந்த கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் இங்கே மட்டும்தான் எனக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் ப்ரொடியூஸ் ஆகும். தென் if the above condition satisfies, if above conditions are satisfied, above two conditions are satisfied, which produces a electromagnetic torque. If two conditions are satisfied, it produces electromagnetic torque. Okay, so if two conditions are satisfied, it produces the electromagnetic torque. Therefore motoring will be possible. Exist அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 கண்டிஷன் இருந்தால் தான் இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் வரும். நம்ம சிங்க்ரனஸ் மோட்டாரில் பேசியிருப்போம். சிங்க்ரனஸ் மோட்டாரில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் அண்ட் ரிலக்டன்ஸ் டார்க் அப்படின்னு சொல்லி ஒரு 2 விஷயம் பார்த்துருப்போம். சிங்க்ரனஸ் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் அண்ட் ரிலக்டன்ஸ் டார்க்குன்னு நமக்கு எத்தனை டார்க்குப்பா இருக்கும்? எஸ், வி ஹேவ் 2 டார்க்ஸ் சிங்க்ரனஸ் மோட்டாரில். ஆனால் என்னோட இண்டக்ஷன் மோட்டாரில் எப்பவுமே நமக்கு ஒரே ஒரு டார்க் தான் இருக்கும், which is electromagnetic torque. இந்த electromagnetic torque தான் என்னோட ரொட்டேஷனுக்கு பாசிபிள். ஓகே, இப்போ என் மோட்டார் வந்து ரொட்டேட் ஆகுதுன்னு நம்ம சொல்றோம்லப்பா. ஸோ அந்த மோட்டார் ரொட்டேட் ஆகுறதுக்கான ரீசன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா electromagnetic torque தான். ஸோ எதுலன்னா இண்டக்ஷன் மோட்டார்ல. ஆனால் சிங்க்ரனஸ் மோட்டார்ல என்னோட மோட்டாரோட ரொட்டேஷனுக்கு காரணம் electromagnetic torque அண்ட் சிங்க்ரனஸ் டார்க், 2 டார்க்கும் தான் இருந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ therefore இதோட ஃபார்மேஷன் ஆஃப் போல்ஸ் இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதோட போல்ஸோட ஃபார்மேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு பாருங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் ஃபார்மேஷன் ஆஃப் போல்ஸ் இந்த ஸ்குரில் கேஜை வரைகிறேன். ஸ்குரில் கேஜில் இப்படி தான் என்னோட ஸ்டேட்டாரோட போல்ஸும் ரோட்டாரோட போல்ஸும் கிரியேட் ஆகும்.
Okay, so formation of poles in the squirrel cage rotor. So இது நம்மளோட stator, right? So அடுத்ததா என்னோட ரோட்டாரை நம்ம வரையலாம். ஓகே, இது நம்மளோட ரோட்டார். இப்போ ஸ்டேட்டார்ல நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் போல்ஸ் வந்து 3 எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் போல்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் போல்ஸ்ன்றது தட் இஸ் 3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ நான் அதோட போல்ஸை வரைகிறேன் சார். ஓகே, ஸோ இது ஒரு கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர் அண்ட் இது ஒரு கண்டக்டர். ஸோ இது எல்லாமே கிராஸு. அட் த சேம் டைம் இருங்க, ஓகே. ஸோ அடுத்ததா இது ஒரு டாட்டு, இது ஒரு டாட்டு அண்ட் இது ஒரு டாட்டு. பர்டிகுலராக நம்ம எப்போவுமே ஆப்போசிட்டில் வரையணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் உங்களுக்கு வரைஞ்சு டிஃப்ரெண்ட்டாக வரையலாம். ஓகே, இப்படி தான் இருக்கும்பா. ஸோ இது டாட்டா, ஸோ இது கிராஸ், இது கிராஸா, இது டாட்டு. அடுத்ததா நெக்ஸ்ட் இது ஒரு கிராஸா, இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு டாட் வரணும் பாருங்க. இது ஒரு கிராஸா, எஸ் இது ஒரு கிராஸ், அப்போ இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு டாட் வரணும். அடுத்ததா இது ஒரு கிராஸ், அப்போ இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு டாட் வரணும். ஆக்சுவலா இப்படிதான் நம்ம கர்ல் பண்றோம். ஸோ என்னோட கிராசஸ்ல நம்ம என்டர் பண்ணி டாட்ஸ்ல வெளியே எடுக்கிறோம்ப்பா. ஸோ என்னோட கர்ல் ரூலை நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ கிராசஸ்ல என்டர் பண்ணி டாட்ல வந்து வெளியே எடுத்தீங்கன்னா, ஸோ எஸ் இட் ப்ரொடியூசஸ் அ காயில். கரெக்டா இந்த இடத்துல என்னோட ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ் எப்படி போகுதுன்னா இப்படி போகுது அப்படின்றது எனக்கு மீன் பண்ணும். புரியுதா? ஸோ இந்த கிராஸ்ல என்டர் ஆயிட்டு டாட்ல வெளியே வருது. ஸோ ஓகேயா? ஸோ இந்த கண்டக்டர்ஸ் நீங்க நேம் கொடுத்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஓகேயா, இவன் வந்து ஏ கண்டக்டர், இவன் வந்து ஏ டேஷ் கண்டக்டர். அட் த சேம் டைம் இவன் வந்து பி கண்டக்டர், ஸோ இவன் வந்து பி டேஷ் கண்டக்டர். ஸோ அடுத்ததா இவன் வந்து சி கண்டக்டர், அடுத்ததா இவன் வந்து சி டேஷ் கண்டக்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு இருக்கும்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஏசி சப்ளை இங்க கொடுக்குறீங்க, ரைட்? ஸ்டேட்டாருக்கு ஒரு ஏசி சப்ளையை கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ஆர்எம்எஃப் ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல இருக்கும். ஸோ இதனால என்னோட ரோட்டார்ல ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும் பாருங்க. அந்த ரோட்டாரோட ஃப்ளக்ஸ் இப்படி இருக்கும். ஸோ ரோட்டார்லையும் சேம் தான் வந்திருக்கும் பாருங்க. அதே இடத்துல எனக்கு 6 வந்துச்சு இல்லை, 6 கரண்ட் டைரக்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கேயுமே எனக்கு ஒரு 6 கரண்ட் டைரக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ஒன் போல். ஓகே, ஸோ இது ஒரு ஒன் போலா எனக்கு ஆக்ட் ஆகும். ஸோ கரெக்டா? ஸோ என்னோட ஃப்ளக்ஸ் டைரக்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும் இதில். ஸோ என்னோட ஃப்ளக்ஸ் டைரக்ஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஃப்ளக்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ஸ்ல இருந்து தான் லீவ் ஆகும். ஏன்னா இப்படி கர்ல் பண்றீங்க, ரைட்? நீங்க இப்படி கர்ல் பண்றப்போ ஃப்ளக்ஸ் இந்த டைரக்ஷன்ஸ்ல காமிக்குது. ஓகேயா? ஸோ இப்போ இங்கே என்ன கிரியேட் ஆயிருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் கிரியேட் ஆன நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்றது தட் இஸ் 3ன்றது வராதில்லை, ஈவன் நம்பர் ஆஃப் போல்ஸ் தான் இருக்குன்னு சொன்னேன். நான் வந்து ஆடை போட்டிருக்கேன். அப்போ நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து 2 எடுத்துக்கிறேன். சி, ஸோ இருங்க, நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் போல்ஸே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம்ல இருந்து நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் போல்ஸ். ஓகே, இங்க நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் போல்ஸ் 2பா. எப்படி நான் சொல்றேன்? இதை கர்ல் பண்றப்போ இது ஒரு போலா எனக்கு இருக்கும். ஓகே, ஸோ இது ஒரு நார்த் போலா எனக்கு இருந்துச்சு. ஓகே, இது என்னோட நார்த் போலா இருந்துச்சுன்னா இது என்னோட சவுத் போலா ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ விச் இஸ் ஆக்டிங் தட் அப்பர் சைடு வில் பி ஆக்டிங் as a நார்த் போல் அண்ட் லோவர் சைடு வில் பி ஆக்டிங் as a சவுத் போல். சிம்பிள் தான், நீங்க இதை கர்ல் பண்ணாலே தெரிஞ்சிரும்பா. ஓகே, இங்க ஒரு கண்டக்டர் கிராஸ் ஆகிவே 3 கண்டக்டர் இருக்கு. அட் த சேம் டைம் இந்த 3 கண்டக்டர் டாட்டா இருக்கு. ஸோ இந்த கிராஸ்ல விட்டுட்டு உங்களோட ஹேண்டை நீங்க டாட்ல எடுங்களேன். ஓகே, இப்படி நீங்க கர்ல் பண்றப்போ அந்த கிராஸ்ல வந்து நீங்க கரண்ட் என்டர் பண்ணணும். கரண்ட் என்டரிங் இந்த கிராஸ் அண்ட் கர்ல் ஃப்ரம் த அவுட் சைட். கரண்ட் வந்து இந்த கிராஸ்ல என்டர் ஆயிட்டு டாட் வழியா வெளியே வரப்போ என்னோட தம்பு வந்து இதை மீன் பண்ணுதுன்னா, அப்போ திஸ் இஸ் வாட் த நார்த் போல். அப்போ இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது நார்த் போலாவும் மேலே இருக்கிறது சவுத் போலாவும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ திஸ் இஸ் ஆக்டிங் as a நார்த் போல் அண்ட் திஸ் வில் பி ஆக்டிங் as a சவுத் போல். அப்போ இது ஒரு மேக்னெட்.
கரெக்டா? இதில் எத்தனை நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்குது? 2 நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் என்னோட போல்ஸு ஸ்டேட்டார்லேயும் கிரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் டைரக்ஷன்ஸ் அப்படி இருந்ததுனால ஸோ என்னோட நம்பர் ஆஃப் போல்ஸுன்றது எத்தனை? ஸ்டேட்டார்லேயும் 2. ஸோ இங்கே பாருங்கள், சேம் நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ரோட்டார். கரெக்டா? நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ஸ்டேட்டாரை நான் ரெட்டில் எழுதுறேன், நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ரோட்டாரை நான் வந்து ப்ளூவில் எழுதுறேன். Number of poles in stator 2, number of poles in rotor. இது வந்து ப்ளூல எழுதலாம்ல. ஸோ இதோட பொசிஷன் 1 பா இது. ஓகே, சி திஸ் இஸ் பொசிஷன் 1. ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ரோட்டார். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ கிரியேட் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் போல்ஸ் எத்தனை இருந்துச்சுன்னா 2 தான் இருந்துச்சு. ஸோ இது ஸ்குரில் கேஜில் இன்டியூஸ்டு போல்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இன்டியூஸ்டு போல்னா என்ன? இதிலிருந்து இன்டியூஸ் ஆன இஎம்எஃப் எனக்கு ரோட்டார்லேயே ஒரு நம்பர் ஆஃப் போல்ஸை கிரியேட் பண்ணுச்சு. அது என்னோட கிராஸஸ் ஒரு சைட்லையும் டாட்டட் அனதர் சைட்லையும் எனக்கு இருந்துச்சு. இது பொசிஷன் 1ல் இப்படி இருந்துச்சுப்பா. ஓகே, அடுத்த பொசிஷன் 2ல் ஸோ இதில் ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கு? இப்படி இருக்கா? See, this is what the flux directions. Okay, அடுத்ததா இப்போ இந்த crosses dots locations மாத்திக்கிறப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த ஸ்டேட்டார்ல நம்ம RMF கொடுத்ததுனால ஸ்டேட்டார்ல due to rotating magnetic field in the stator, ஸோ இங்கே நம்ம 3 ஃபேஸ் கொடுக்குறோம்லப்பா. 3 ஃபேஸ்னா என்ன அர்த்தம்? ஸோ ஒரு முறை ஹையர் வேல்யூ வருதுன்னா அடுத்த முறை லோயர் வேல்யூ வரும். நமக்கு என்ன தெரியும் சார்? ஒரு காயில் இருக்கு. ஓகேயா? ஸோ ஒரு காயில் இருக்கு. ஸோ இந்த காயிலுக்கு நீங்கள் ஏசி சப்ளையை கொடுக்குறீங்க, ரைட்? ஸோ ஹையர் வேல்யூக்கு இது ஒரு நார்த் போலாகவும், ஸோ லோயர் வேல்யூக்கு இது ஒரு சவுத் போலாவும் ஆக்ட் ஆகும். சிம்பிளா அதை பாருங்கப்பா. ஹையர் வேல்யூ ஆஃப் போல்ஸ்க்கு இது நார்த்தாகவும் இது சவுத்தாகவும், ஸோ லோயர் வேல்யூ ஆஃப் போல்ஸ்க்கு இது சவுத்தாகவும் இது நார்த்தாகவும் ஆக்ட் ஆகும். நமக்கு தெரியும்ல. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க கொடுத்தது என்ன சப்ளை? திஸ் இஸ் வாட் த 3 ஃபேஸ் ஏசி சப்ளை. ஸோ 3 ஃபேஸ் ஏசி சப்ளைன்னா ஸோ ஏ ஃபேஸ் வந்து திஸ் இஸ் ஏ ஃபேஸ். நான் உங்களுக்கு இந்த வேவ்ஃபார்மை தனியாகவுமே வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஏ ஃபேஸ், பி ஃபேஸ், சி ஃபேஸ், 3 ஃபேஸ் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஃபேஸும் ஒவ்வொரு 120 டிகிரியில தான் பீக் வேல்யூ வரும். அப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கிராஸ் ஆச்சுன்னா அடுத்த ஃபேஸ் டாட் ஆகும். இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க. ஸோ கிளியரா? இது வந்து ஏ ஃபேஸ்ன்னு எடுத்துக்குவோம். அடுத்த 120 டிகிரிக்கு அப்புறமா தான் என்னோட பி ஃபேஸ் இருக்கும். கிளியரா? அடுத்த 120 டிகிரிக்கு அப்புறமா என்னோட பி ஃபேஸ் இருக்கும். அடுத்து திரும்ப ஒரு 120 டிகிரி. ஸோ கிளியரா? ஸோ இப்படி தானே நமக்கு இருக்கும் 3 ஃபேஸ் ஏசி. ஸோ கிளியரா? அப்போ ஒவ்வொரு 120 டிகிரிலையும் ஒவ்வொருத்தன் பாசிட்டிவாக இருந்தான்னா, இப்போ பாருங்க இவன் ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளில் ஒரு 180 டிகிரி வரைக்கும் இவன் கிராஸாக இருக்கான்னா திஸ் இஸ் கிராஸு. அப்புறமா இந்த இடத்துல ஏ வந்து டாட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி அடுத்ததா யார் கிராஸ் ஆகுறான்? ஸோ அடுத்த கிராஸை என்னோட ப்ளூ தான் கிராஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஏ வந்து கிராஸ் ஆயிருக்கு சார். அடுத்து என்னோட ப்ளூ வந்து கிராஸ் ஆகுது சார். தேர்டா நம்ம பார்க்குறப்ப என்னோட கிரீன் வந்து கிராஸ் ஆகுது சார். கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல இது டாட்டா வருது, இது டாட்டா வருது. ஸோ கீப் ஆன் எனக்கு கிராஸ் டாட்ன்றது மாறிக்கிட்டே இருக்கும்பா. ஓகேயா? ஸோ எப்போன்னா ஒரு 3 ஃபேஸ் ஏசி சப்ளையை கொடுக்குறப்போ ஃபர்ஸ்ட் ஏ காயில் கிராஸ் ஆச்சுன்னா அடுத்த காயில் வந்து பி வந்து கிராஸ் ஆகும், அடுத்ததா ஏ வந்து டாட் ஆகும். கீப் ஆன் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் பொசிஷன் ஆஃப் ஏக்கு இது 3 ஃபேஸ் சப்ளைக்கு. இப்போ நெக்ஸ்ட் பொசிஷன் 3 ஃபேஸ் சப்ளையோட நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு செக் பண்ணுவோம்.
ஓகேயா, இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஒரு 3 phase சப்ளையோட ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இப்படி இருக்குன்னா நெக்ஸ்ட் பொசிஷன்ல ஏ இங்க இருந்தான்ல, ஏ இங்க மூவ் ஆயிருப்பான். ஸோ ஏ இப்போ இங்க மூவ் ஆயிருக்கான். அட் த சேம் டைம் இப்போ பி இங்க மூவ் ஆயிருக்கான், அடுத்து சி இங்க மூவ் ஆயிருக்கான். அப்போ ஏ டேஷ் இங்க வந்திருக்கான், பி டேஷ் இங்க வந்திருப்பான், அண்ட் சி டேஷ் இங்க வந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி கீப் ஆன் இது மூவ் ஆகிட்டே இருக்கும்பா. ஓகே, இப்போ பாருங்க, இதை கல் பண்ணா எப்படி ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ் இருக்கும். இதை கல் பண்றப்போ என்னோட ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ் வில் பி, ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே, இது என்னோட ஃப்ளக்ஸோட டைரக்ஷன்ஸ். ஸோ அடுத்ததா இப்போ ரோட்டார்லேயும் என்னவாகும், ரோட்டார்லேயும் ஒரு ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகும், அதோட டைரக்ஷன்ஸும் எனக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இப்படி தான் என்னோட ஃபார்மேஷன் ஆஃப் போல்ஸ் இருக்கும். ஓகே, ஸ்டேட்டாரில் என்ன நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்கோ அதே போல் தான்ப்பா ரோட்டார்லேயும் இன்டியூஸ் ஆகும். கிளியரா? ஸோ என்னோட ஸ்டேட்டாரில் என்ன போல்ஸ் இருக்கோ அதே போல்ஸ் தான் என்னோட ரோட்டார்லேயும் இன்டியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கீப் ஆன் என்னோட நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்றது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம்ல ஏ வந்து பாசிட்டிவ்னா பி நெகட்டிவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கீப் ஆன் மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு நான் ஒரு டைம் டேபிள் மாதிரி எழுதுனேன்னா அதில் நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். ஓகேயா? ஸோ என்னோட நேச்சர் ஆஃப் போல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யார் இருப்பா, செகண்ட் யார் இருப்பான்றதை நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிக்கிறேன். இது சிம்பிள் தான்ப்பா. இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஸோ டியூ டு த ஏசி சப்ளைனால ஒரு காயில் எனக்கு கிராஸ் ஆகும், இன்னொரு காயில் எனக்கு டாட்டாவும் மாறி மாறி வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். For time t1, so 3 phase AC waveform வரையறோம். ஸோ அந்த 3 phase ஏசியில் t1, t2, t3 அப்படின்ற ஒரு டைமிங் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கிளியரா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 90 T1 எடுத்துக்கிறேன், அடுத்த 90 T2, அடுத்த 90 வந்து T3, T4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் T1, T2, ஸோ அடுத்ததா T3, கரெக்டாக T1, T3 அந்த மாதிரி எனக்கு வேவ் ஃபார்ம்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. சி, இது என்னோட ஏ ஃபேஸ் அண்ட் பி ஃபேஸ் அண்ட் சி ஃபேஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ கிளியரா? ஸோ இதை தான் நான் இங்கே உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது ஐஏ, இது ஐபி அண்ட் இது ஐசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா இதோட டைம் டியூரேஷன்ஸ்க்கு நம்ம பார்க்குறோம். ஓகேயா? சி, இது ஃபர்ஸ்ட் T1, ஸோ அடுத்ததா T2, அடுத்து T3, நெக்ஸ்ட் T4. பாசிட்டிவ், இது எல்லாமே பாசிட்டிவ் சைட், இது வந்து நெகட்டிவ்ஸ். கரெக்டா? இது வந்து நெகட்டிவ், இது வந்து பாசிட்டிவ்.
ஸோ யார் வந்து பாசிட்டிவாக இருக்கா, யார் வந்து நெகட்டிவாக இருக்கான்றதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஓகே, அப்போ ஒவ்வொரு டி சைக்கிளுக்கும் ஐஏ பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் நான் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து திஸ் இஸ் ஒன்று எப்பவுமே பாசிட்டிவாகவும், ஒரு ஹாஃப் சைக்கிளில் ஒன்று எப்பவுமே பாசிட்டிவாகவும், ஸோ அடுத்தது எப்பவுமே நெகட்டிவாகவும் தான்ப்பா இருக்கும். அடுத்ததெல்லாம் நெகட்டிவ், ஒன்று மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இதில். ஓகே, இங்கே பாருங்க, ஒன்று மட்டும் பாசிட்டிவா, இவனும் பாருங்க இந்த இடத்துல பாருங்க, இந்த ஏ அப்படின்ற டைமில் பாருங்க, இவன் பாசிட்டிவா, இவன் பாருங்க நெகட்டிவ் நெகட்டிவ். கரெக்ட், அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ ஐஏன்றது மட்டும் பாசிட்டிவாக இருக்கும், ஐபி ஐசின்றது நெகட்டிவாக இருக்கும். ஓகே அப்பா, புரியுதா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பீரியடில் ஒன்று வந்து பாசிட்டிவாக இருக்கும், அதாவது ஏ மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ பிசி ரெண்டு நெகட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பீரியடில் பாருங்க, ஸோ ஏவும் பாசிட்டிவ், பியும் பாசிட்டிவ். அப்போ திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ். புரியுது இல்லை? ஃபர்ஸ்ட் ஒன்று பாசிட்டிவ், ரெண்டு நெகட்டிவ். அடுத்த டைம் பீரியட்ல போறப்போ இந்த பாசிட்டிவ் ஷிஃப்ட் ஆகிட்டே போகுது பாருங்க. இந்த பாசிட்டிவ் இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு, இந்த நெகட்டிவ் இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ அடுத்த ஹாஃப் சைக்கிளுக்கு என்ன நடந்திருக்கும்? இந்த நெகட்டிவ் இருக்காம பாருங்க, இப்போ இந்த நெகட்டிவ் இங்க ஷிஃப்ட் ஆயிடுவோம். ஓகே, இப்போ இந்த பாசிட்டிவ் அந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிருக்கும், இந்த பாசிட்டிவ் இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆயிருக்கும். கீப் ஆன் இப்படி ஷிஃப்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்பா. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த நெகட்டிவ் இங்க வந்துச்சா, இந்த பாசிட்டிவ் இங்க வந்துச்சா, அதே மாதிரி தான். இப்போ இந்த பாசிட்டிவ் இங்க வந்திருக்கும், இந்த பாசிட்டிவ் இங்க வந்திருக்கும், இந்த நெகட்டிவ் இதுக்கு கீழே போச்சுன்னா இங்க வந்திருக்கும். ரைட், அதுதான் இது. ஓகேயா? ஸோ இப்போ அடுத்த சைக்கிளுக்கு என்ன நடந்திருக்கும்? இப்போ இந்த பாசிட்டிவ் இங்க வந்திருக்கும், இந்த நெகட்டிவ் இங்க வந்திருக்கும், இப்போ அந்த பாசிட்டிவ் இங்க வந்திருக்கும். ஸோ கிளியரா? அப்போ ஸோ ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளுக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும்னா, சார் இங்க நெகட்டிவ் வரும் சார். ஓகே, ஏன்னா இதோட அடுத்த சைக்கிள் இங்க பாருங்க, இதோட நெக்ஸ்ட் சைக்கிள் இது நெகட்டிவ் தானே. ஸோ அப்போ அந்த நெகட்டிவ் தானே இங்க வந்திருக்கணும், ஏன்னா இதோட நெகட்டிவ் இங்க இருக்கிறது நெகட்டிவ். ஸோ கீப் ஆன் போயிட்டே இருக்கும். ஸோ இவன் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது கீப் ஆன் ஷிஃப்ட் ரொட்டேட் ஆகுறதுனால இந்த நெகட்டிவ்ஸ் அப்படியே மூவ் ஆகிட்டே போகும் ரைட் சைடில். ஸோ கீழே ரைட் சைடில் மூவ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த பாசிட்டிவ் இங்கே வந்துடுறான், இந்த பாசிட்டிவ் இங்கே வந்துடுறான், அப்போ இந்த நெகட்டிவ் இங்கே வந்துடுறான். அதே மாதிரி தான் இந்த நெகட்டிவ் இங்கே வந்துடுறான், இந்த பாசிட்டிவ் இங்கே வந்திருப்போம், அடுத்து இந்த பாசிட்டிவ் இங்கே போயிருக்கும். அந்த நெகட்டிவ்ன்றது அடுத்த ஹாஃப் சைக்கிளோட நெகட்டிவ்ல வந்து மீட் ஆயிருக்கும். ஸோ கிளியர், அது மாதிரி தான் நமக்கு நடந்திருக்கும். அப்போ ஃபைனலாக இதை மட்டும் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, டியூ டு திஸ் த ஃப்ளக்ஸ் இஸ் ரொட்டேட்டிங் இன் நேச்சர். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இந்த பாயிண்ட் எழுதலாமா? ஸோ த நேச்சர் ஆஃப் போல் ஃபார்ம்டு ஹியர் are rotating in nature. Such field are called as rotating magnetic field. Such fields are called rotating magnetic field. The nature of field pole formed here are rotating in nature and such fields are called rotating magnetic field. So இந்த fields தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம்னா rotating magnetic fields அப்படின்னு சொல்றோம். ஓகே அப்பா, ஸோ இதுதான் என்னோட rotating magnetic field. அடுத்ததா, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? இந்த இடத்துல ஸ்டேட்டார்ல வைண்டிங் வந்து ரொட்டேட் வவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, இந்த வைண்டிங் எப்பவுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் அடுத்ததா எழுதிக்கலாம். The stator windings are distributed and short pitched. நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ எதுக்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஹார்மோனிக்கை வந்து குறைக்கணுன்றதுக்காக நம்ம பொதுவாகவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். The stator windings are distributed and short pitched. The stator windings are distributed and short pitched to reduce the harmonics
டியூ டு திஸ் இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்னா என்னப்பா அர்த்தம்? ஸோ ஆக்சுவலி 180 டிகிரியில் நம்ம கொடுத்தோம்னா ஸோ விச் இஸ் நான் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். 180 டிகிரிக்கு முன்னாடியே உங்களோட வைண்டிங்கை கொடுக்குறீங்கன்னா திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங். ஸோ அப்போ வைண்டிங்கை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஷார்ட் பிச் பண்ணுறோம். கரெக்டாக இந்த வைண்டிங்ஸ் ஆர் ஷார்ட் பிச்சுடு. ஸோ அதனால என்ன ஆகும்பா? ஸோ நமக்கு வந்து ஹார்மோனிக்ஸும் குறையும், அட் த சேம் டைம் காப்பரோட ரெக்வயர்மெண்ட்டும் குறையும். ஓகே, இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். The stator windings are distributed and short pitched to reduce the harmonics. Okay, yeah. So due to short pitching, it reduces the harmonics as well as EMF. So harmonics reduce ஆகும், EMF reduce ஆகும், as well as EMF per conductor. So therefore அடுத்து என்ன நடக்கும்? It also saves copper, and copper is also saved. ஸோ கரெக்டா? ஸோ இந்த வைண்டிங்கை நம்ம ரெகுலராக பண்ணுறது தான்ப்பா. ஒரு ஸ்டேட்டார்னு எடுத்தாலே நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா டிஸ்ட்ரிபியூட் ஷார்ட் பிச் வைண்டிங் தான் பண்ணுவோம். ஷார்ட் பிச் வைண்டிங் எதுக்காக பண்ணுறோம்னா ஹார்மோனிக்ஸை குறைக்கிறதுக்காக. ஸோ இந்த ஹார்மோனிக்ஸ் குறையிறது மட்டும் இல்லாமல் இஎம்எஃப் பர் டன் குறைஞ்சிரும். ஓகேயா? ஸோ அதில் இன்டியூஸ் ஆன இஎம்எஃப்ன்றது குறைஞ்சிரும். ஓகேயா சார்? நம்ம இருந்தாலும் இஎம்எஃப் குறைஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட் வைண்டிங் கொடுப்போம். ஓகே, அதாவது ஷார்ட் பிச் வைண்டிங் கொடுப்போம். ஸோ இஎம்எஃப் குறைஞ்சாலும் எனக்கு பரவாயில்லப்பா. ஸோ நம்ம வந்து அந்த இஎம்எஃப்பை வேற வழியில் வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இந்த ஹார்மோனிக்ஸ்ன்றதை என்னால் குறைக்க முடியாது. ஹார்மோனிக்ஸ் குறைக்கிறதுக்காக நம்ம இந்த விஷயம் தான் பண்ணுவோம். ஸோ அப் டு திஸ் புரியுதாப்பா? இதுதான் என்னோட ஸ்டேட்டார். ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்டார் அப்படின்றது முடிஞ்சிச்சு. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் போல்ஸ்னா என்ன, அந்த திங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டைப் ஆஃப் ரோட்டாருக்கு போயிடலாம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் ஏரியான்னா திஸ் இஸ் டைப்ஸ் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ரோட்டாரை பொறுத்து தான் நம்ம டைப்பையே பிரிக்கிறோம். Based on the type of rotor, so type of induction motor என்றது it is based on the type of rotor. It is classified into two types. Based on the rotor, it is classified into two types. ஸோ நம்ம இதை ரெண்டாக பிரிக்கிறோம்ப்பா. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்குரில் கேஜ் ரோட்டார். ஸோ இந்த ஸ்குரில் கேஜ் ரோட்டார் இருக்கிற மிஷினை தான் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ ஸ்குரில் கேஜ் ரோட்டார் இருக்கிற மெஷினுக்கு பேர் தான் ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ ரெண்டாவது விச் இஸ் ஸ்லிப் ரிங் ரோட்டார் ஆர் வவுண்டு ரோட்டார். ஸோ இந்த மோட்டாருக்கு பேர் தான் ஸ்லிப் ரிங் இண்டக்ஷன் மோட்டார் ஆர் வவுண்டு இண்டக்ஷன் மோட்டார். ஓகே, ஸோ இந்த மோட்டாரோட பேர் தான் தட் இஸ் வவுண்ட் இண்டக்ஷன் மோட்டார். ஸ்டேட்டாரை பொறுத்த வரைக்கும் சார் ரெண்டுத்துக்குமே ஒரே ஸ்டேட்டார் தான் சார். ஓகே, ஸ்டேட்டாரில் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஸோ ரோட்டாரோட கன்ஸ்ட்ரக்ஷனல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸ்டேட்டாரில் எந்த பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனல் டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா என்னோட ஸ்குரில் கேஜோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்ப்போம். ஓகேயா? ஸ்குரில் கேஜோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஸ்குரில் கேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் அதில் ஒரு சாலிட் பாராக இருக்கும் சார். ஸ்குரில் கேஜ் ரோட்டார்ன்றது இட் இஸ் அ சாலிட் பார். அதில் எந்த வைண்டிங்ஸும் இருக்காது. ஓகே, அதில் எந்த ஒயரும் நம்ம வவுண்டே பண்ண மாட்டோம். நம்ம வந்து எந்த ஒயரையுமே அதில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதில் இருக்கிறது எல்லாமே பாராக இருக்கும். ஓகே, ஸோ என்னன்னா இதை நான் உங்களுக்கு நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இப்படி தான் இருக்கும் ரோட்டார். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் காப்பர் ஆர் அலுமினியமாக இருக்கும். இங்கே இருக்கும் காப்பர் பார். திஸ் இஸ் வாட் காப்பர் பார். ஸோ இதுதான் என்னோட காப்பர் பார். இந்த கேப்பில் தான் எனக்கு ஃபில்லாக இருக்கும். இங்கே வைண்டிங்லாம் இருக்காது. ஓகே, இப்படி தான் இருக்கும். அப்படியே காப்பரை உருக்கி ஊற்றிருப்போம், அவ்வளோதான். காப்பரா அலுமினியமோ. ஸோ காப்பர் ரொம்ப விலை அதிகம்ன்றனால மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம அலுமினியமாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கணும், லாஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற இடத்துல மட்டும்தான் வி ப்ரிஃபர் காப்பர். ஸோ அதர் ரிமைனிங் பிளேசஸில் வி யூஸ்வலி யூஸ் த அலுமினியம் அஸ் த பார். ஸோ இதுதான் என்னோட ரோட்டார் வைண்டிங்காக ஆக்ட் ஆகும். ஓகே, திஸ் வில் ஆக்ட் ஆஸ் அ ரோட்டார் வைண்டிங். ஓகே, ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, திஸ் இஸ் அலுமினியம் ஆர் காப்பர் பார். which is known as rotor conductor. ஓகே, இதுதான் நம்ம பொதுவாக ரோட்டார் கண்டக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அது கண்டக்டரான்லாம் கேட்டால் கிடையாது, அது ஒரு பார் அப்படியே உருக்கி நம்ம ஊற்றிருப்போம். ஓகேயா, ஸோ இது யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எஸ், ஸோ இந்த இடத்துல அலுமினியம்ன்றது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், அதனால தான் அலுமினியமை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரோட்டார் வந்து நம்ம லேமினேட் பண்ணியிருப்போம். ஏன்னா ரோட்டார் ரொட்டேட் ஆகுறதுனால அதில் எடி கரண்ட் லாஸஸ் அக்கர் ஆகும். ஸோ ரோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லேமினேட்டடாக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட்டாரும் நமக்கு லேமினேட்டாக இருக்கும். இங்கே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்லப்பா, ஸோ இது வந்து ஓப்பன் ஸ்லாட்டாக போட்டிருக்கேனா, பட் ப்ராக்டிக்கலி நம்ம என்ன ஸ்லாட்ஸை யூஸ் பண்ணியிருப்போம்னா செமி க்ளோஸ்டு ஸ்லாட்ஸ் தான் ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு இதில் ஓப்பன் ஸ்லாட்டை காமிச்சாலும், ஸோ பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன்ஸ், ஓகே, பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன்ஸை பொறுத்து ஸோ இந்த இடத்துல நம்ம செமி க்ளோஸ்டு ஸ்லாட்டுக்கு தான் போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதோட பேராமீட்டர், இதோட பாயிண்ட்ஸை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்டார், இப்போ ஸ்குரில் கேஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் தானே கொடுத்துட்ருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்குரில் கேஜ் ரோட்டார் தானே கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்போ இந்த பேராமீட்டர் ஃபர்ஸ்ட் பேசிக் பேராமீட்டர்ஸ் எழுதிக்கலாம். த ரோட்டார் கேஜ் இஸ் மேட் அப் ஆஃப் வித் லேமினேட்டட் சிலிகான் ஸ்டீல். ஓகே, ஸோ ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம லேமினேட்டட் சிலிகான் ஸ்டீல்ஸை யூஸ் பண்ணுவோம். ரோட்டாரோட லேமினேஷன்றது பொதுவாக நமக்கு திக்கரான லேமினேஷனாக தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரோட்டாரோட இஎம்எஃப் இன்டியூஸ்டுன்றது அதோட ரிலேட்டிவ் ஸ்பீடை பொறுத்து தான் இருக்கும். ஸோ ரோட்டார் வந்து ரொட்டேட் ஆச்சுன்னா அதில் எடி கரண்ட் லாஸ்ன்றது ரொம்ப கம்மியாகும். ஸோ ரோட்டார் ஸ்டேஷனரியாக இருக்கிறப்போ எடி கரண்ட் லாஸஸ் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். ஓகே, ஏன்னா இது உங்களுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட் வர்றப்ப தான் உங்களுக்கு கொஞ்சம் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அது ஆல்மோஸ்ட் நம்ம நாளைக்கு அந்த மாதிரி பார்த்துடலாம். ஓகே, ரோட்டார் வந்து ஸ்டேஷனரியாக இருந்துச்சுன்னா அதிகமான லாஸஸ் அக்கர் ஆகும், அதாவது எடி கரண்ட் லாஸஸ். ஸோ ரோட்டார் வந்து ரேட்டட் ஸ்பீடில் ரொட்டேட் ஆச்சுன்னா அப்போ எடி கரண்ட் லாஸஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா சிம்பிள் தான், ஒரு ரேட்டட் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிறப்போ அதோட ரிலேட்டிவ் ஸ்பீடுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை எழுதிக்கலாம். Rotor cores laminations are made thicker.
திக்கர், கொஞ்சம் லேமினேஷன் திக்கராக இருக்கும். எதுக்காகனா பிகாஸ் AD because EMF induced is based on relative speed. நான் உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்டை சிங்க்ரனஸ் மெஷின்லையுமே சொல்லியிருக்கேன். கரெக்டா சார்? ரெண்டு பேருமே ரொட்டேட் ஆகிறப்போ ரெண்டு பேருக்குமான ரிலேட்டிவ் ஸ்பீடு என்னவா இருக்குதோ அதுக்கு தான் EMF இன்டியூஸ் ஆகும். சார் ஒருத்த மட்டும் தான் ரொட்டேட் ஆகிறான், இன்னொருத்த ஸ்டேஷனரியா இருக்கான்னா அப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் அதிகம். ரெண்டு பேரும் ரொட்டேட் ஆகிறான்னா ரெண்டு பேரோட மைனஸ் தான், அதோட டிஃபரன்ஸ் தான் அதோட ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸோ அப்போ வென்எவர் ரோட்டார் ரொட்டேட் ஆகிறப்போ எடி கரண்ட் லாசஸ் எப்பவுமே கம்மியாக இருக்கும். ரோட்டார் வந்து ஸ்டேஷனரியா இருக்கிறப்ப தான் நிறைய லாசஸ் இருக்கும். பிகாஸ் EMF is induced based on the relative speed. கரெக்டா? ஸோ ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் திக்கராக தான் இருக்கும். ஆனால் ஸ்டேட்டாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டார் ரொட்டேட் ஆகுமான்னா ஸ்டேட்டார் ரொட்டேட் ஆகாது. அப்போ ஸ்டேட்டாரில் எப்பவுமே எடி கரண்ட் லாசஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ எப்பவுமே ஸ்டேட்டாரோட லேமினேஷன்றது ரொம்ப தின்னான லேமினேஷன்ஸாக இருக்கணும். ஓகே, ஸோ வேர் ஆஸ் ஸ்டேட்டார் கோர் லேமினேஷன்ஸ் ஆர் தின்னர். ஸோ ஸ்டேட்டாரோட லேமினேஷன்றது பொதுவாக தின்னராக இருக்கும். ஓகே, அடுத்ததா இங்க we prefer semi closed slots semi closed slots in rotor. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்றே பார்த்துருப்போம். சார் செமி க்ளோஸ்டு ஸ்லாட்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் லீக்கேஜ்ன்றது மாடரேட்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்காது. அப்போ நிறைய பவரை அதால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ நிறைய பவரை அதால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ த செமி க்ளோஸ்டு ஸ்லாட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வித் we prefer semi closed slots in rotor. Okay. So next, so in the rotor bars either aluminum or copper la nama made pannirkalam. Rotor bars of made up of either copper or aluminum. So rotor bars made up of either copper for higher efficiency. இது bracket la எழுதிக்கங்க. So either copper or aluminum. Okay, so aluminum எதுக்காக சார்? for medium efficiency and less cost. காப்பரை பொறுத்த வரைக்கும் ஹை எஃபிஷியன்சி, it requires more cost. High efficiency and more cost. ஓகே, காப்பருக்குள்ளே காப்பரை நீங்கள் பாராக யூஸ் பண்ணிங்கன்னா எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும்ப்பா, ஆனால் காஸ்ட்டு ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அட் த சேம் டைம் அலுமினியம் போனீங்கன்னா எஃபிஷியன்சி கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும், பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? ரோட்டாரில் எனக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகணுமாப்பா. ஸோ ரோட்டாரில் கரண்ட் போச்சுன்னா தானே இதில் ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா என்னோட லாரன்ஸ் ஃபோர்ஸ் படி என்ன? லாரன்ஸ் ஃபோர்ஸ் F is equal to BIL sin theta. லாரன்ஸ் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ BIL sin theta தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ். அப்போ இந்த இடத்துல ஃபோர்ஸ் வரணும்னா ஃபஸ்ட்டு மேண்டேட்டரி திங்காக எனக்கு கரண்ட் வேணும். ஸோ இங்கே கரண்ட் வேணும்னா என்னப்பா பண்ணணும்? நீங்கள் ஒரு வைண்டிங்கை மட்டும் வச்சுருந்தா கரண்ட் போயிருக்குமா? டெஃபினட்டாக இப்போ இந்த மொத்த வைண்டிங்கையும் என்ன பண்ணணும்? we need to short circuit. ஓகே, ஸோ ஒன்றோட ஒன்று நீங்கள் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஸோ அங்கே ஒரு கரண்ட் போகும். ஓகே, அப்போ பாருங்கள், என்னோடய ரோட்டார் வைண்டிங்ஸை இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி வச்சு ஷார்ட் சர்க்யூட் பண்ணுவேன். ஸோ அந்த ரிங்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோடய ரோட்டாரோட ஒரு எண்ட்லேயும் அடுத்த எண்ட்லேயும் தான் இருக்கும். ஸோ அதனால இந்த ரிங்குக்கு பேர் தான் எண்ட் ரிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எண்ட் ரிங் தான் என்ன பண்ணோம்னா என்னோடய ரோட்டாரில் ஒரு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது.
ஸோ ரோட்டார்ஸோட பார்ஸ் எல்லாத்தையுமே இதுதான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணுது. அப்போ தேர்ஃபோர் இந்த பாரில் எனக்கு கரண்ட் வந்து சர்க்குலேட் ஆகுது. ஓகேயா? ஸோ இப்போ ஒரு கரண்ட் சர்க்குலேஷன்ஸ் கிடைச்சிருச்சு. வென்எவர் கரண்ட் வந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வந்துடும். புரியுது இல்லை? ஸோ ஒரு சர்க்யூட்டில் ஒரு கரண்ட் கிரியேட் ஆச்சுன்னா அந்த சர்க்யூட்டில் எனக்கு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ இப்படி தான் என்னோட இந்த சர்க்யூட்டில் ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஓகேப்பா? ஸோ இதுதான் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, அப்போ தேர்ஃபோர் இதை கிரியேட் பண்ணுறதுக்காக நமக்கு என்ன வேணும்? we need end rings. ஓகே, this is what end ring. ஓகே, இப்போ இதை எழுதலாம். to provide closed path for the rotor current, to provide closed path to rotor current. Okay, to provide closed path to the rotor current, the rotor bars are short circuited with the end rings. To provide closed path to the rotor current, the rotor bars are short circuited with the end rings. End rings ஆல ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வச்சிரணும். ஓகேப்பா? ஸோ end rings ஆல ஷார்ட் சர்க்யூட் பண்ணாதானே ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ அடுத்ததா the end rings are made up of with forged copper. end rings வழியா என்னப்பா போக போகுது? கரண்ட் தானே போக போகுது. கரெக்டா? இந்த end rings தான் எனக்கு என்ன பண்ணுது? இந்த எல்லா பாரையும் ஷார்ட் சர்க்யூட் பண்ணுது. ஸோ அப்போ அந்த end rings என்ன பண்ண போகுதுன்னா அந்த எல்லா பார்லையும் ஒரு கரண்ட்டுக்கான பாத்தை கிரியேட் பண்ணுது. அப்போ கரண்ட் வந்து எதில் ஈஸியாக போகும்? ஸோ ஒரு காப்பரில் தானே போகும். ஸோ அதை நம்ம ஃபார்ஜ்டு காப்பராக கொடுக்குறோம். ஓகேயா? ஸோ இந்த பாயிண்ட் எழுதிக்குவோம். the end rings are made up of forged special copper. ஓகே, ஸோ புரியுது இல்லப்பா? ஸோ இதுதான் என்னோட forged special copper. ஸோ அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும்? ஸோ இப்போ இந்த ரோட்டாரோட ஃபீச்சர்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற ரோட்டார்ன்றது ஒரு ஸ்குரில் கேஜ் ரோட்டார். ஸ்குரில் கேஜ் ரோட்டாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எந்த வைண்டிங்ஸும் இருக்காதுன்னு நம்ம சொல்லியிருந்தேன். இதெல்லாம் எல்லாமே ஒரு பாரு. இந்த பார் எல்லாமே என்ன பண்ணியிருப்போம்? ஸோ அப்படியே மோல்ட் பண்ணி நம்ம சின்ன சின்ன ஸ்லாட்டில் ஊற்றிருப்போம். ஸோ ஃபைனலாக அந்த எல்லா பார்ஸையும் நம்ம என்ட்ரிங்ஸால் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுவோம். ஸோ கிரியேட்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட ஸ்டேட்டாரோட ஆர்எம்எஃப் கட் பண்ணுச்சுன்னா, ஓகேயா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட ஸ்டேட்டாரோட ஆர்எம்எஃப் தானேப்பா வரும். இங்க பாருங்க, ஸ்டேட்டார்லேருந்து ஆர்எம்எஃப் இப்படி தானே வந்திருக்கும். எஸ், ஸ்டேட்டார் ஆர்எம்எஃப் இஸ் இன்டியூசிங் இன் த ரோட்டார். ஸோ கரெக்டா? இதுதானே என்னோட ரோட்டார். ஸோ இது என்னோட ஆர்எம்எஃப் தானே. ஸோ இந்த ஆர்எம்எஃப் என்ன பண்ணியிருக்கோம்? நான் இங்கே ஆல்ரெடியே டயக்ராம் உங்களுக்கு வரைஞ்சிருந்தேன்ல. ஸ்டேட்டார்ல எத்தனை போல் இருந்துச்சோ அதே நம்பர் ஆஃப் போல்ஸ் தானே இங்க இன்டியூஸ் ஆயிருந்துச்சு. இங்க பாருங்க. ஸோ நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ஸ்டேட்டார் இஸ் ஈக்குவல் டு 2. அதே தான் நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ரோட்டார் நான் சொன்னேன். ஸோ கரெக்டா? இங்க நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ரோட்டார் ஆல்சோ 2. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஎம்எஃப் இங்க இன்டியூஸ் ஆகுது, ரைட்? ஸோ இந்த இடத்துல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் தான் எனக்கு நம்பர் ஆஃப் போல்ஸையே கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல கிரியேட் ஆன போலுக்கு பேர் இன்டியூஸ்டு போல்ஸ்ன்னு தான் நீங்கள் சொல்லணும். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல கிரியேட் ஆன அந்த மேக்னெட்டிக் போல்ஸ்க்கு பேர் இன்டியூஸ்டு போல்ஸ். இந்த இடத்துல இன்டியூஸ்டு போல்ஸ் தான் எனக்கு இங்கே ரோட்டாரில் ஒரு
மேக்னெட்டிக் ஃபீல்டையே கிரியேட் பண்ணுச்சு. அப்போ தேர்ஃபோர் இங்கே ஸ்டேட்டாரில் எத்தனை மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து இருந்துச்சோ அதே நம்பர் ஆஃப் போல்ஸ் தான் ரோட்டார்லையும் இருக்கும். ஓகே, இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். In this type of rotor there is no definite number of poles. இந்த இடத்துல நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஒண்ணுமே சொல்ல முடியாது. இப்போ நீங்க ஒரு ரோட்டாரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க, ஸ்குரில் கேஜ் ரோட்டாரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்ச உடனே போய் கேட்குறீங்க இதில் எத்தனை நம்பர் ஆஃப் போல் நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, சார் இதுலலாம் நீங்க நம்பர் ஆஃப் போல்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது, இதுல ஃப்ரேஸ் வைண்டிங் அப்படின்ற ஒரு டாபிக் தான் சொல்லுவாங்க. ஃப்ரேஸ் வைண்டிங் எத்தனை வைண்டிங் வச்சிருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த வைண்டிங்கை யூஸ் பண்ணி நீங்க 5 போல்னா அதாவது 6 போல்னா கிரியேட் பண்ணலாம், 2 போல்னா கிரியேட் பண்ணலாம், 10 போல்னா கிரியேட் பண்ணலாம், எத்தனை நம்பர் ஆஃப் போல்னா கிரியேட் பண்ணலாம். ஓகே, சி இது ஒரு ஃப்ரேஸ், ஸோ இது ஒரு ஃப்ரேஸ், இது ஒரு ஃப்ரேஸ், இது ஒரு ஃப்ரேஸ், இந்த மாதிரி வைண்டிங் பா. இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்லாட்டு. ஓகே, திஸ் இஸ் ஒரு பார்ன்னு எடுத்தாலும் ஓகே. ஓகே, இங்க ஒரு பார்ன்னு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி பாரா கூட எடுத்துக்கோங்க. ஸோ இது ஒரு ஃப்ரேஸு, இது ஒரு ஃப்ரேஸு, இது ஒரு ஃப்ரேஸு, இந்த மாதிரி எத்தனை ஃப்ரேஸ் இருக்கு? ஸோ 4, ஆல்மோஸ்ட் ஈவன் நம்பர்ஸா தான் இருக்கணும். 5, 10 ஃப்ரேசஸ் இருக்குப்பா. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம நம்பர் ஆஃப் ஃப்ரேசஸ் நீங்க பாத்தீங்கன்னா 10. ஸோ ஃப்ரேஸ்ன்றது இட் மே பி வைண்டிங்னு சொல்லலாம். இந்த இடத்துல வைண்டிங் இல்லாததுனால காப்பர் பாரை தான் நான் ஃப்ரேஸ்ன்னு சொல்றேன். ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரேஸ் அல்லது நம்பர் ஆஃப் வைண்டிங், நம்பர் ஆஃப் ரோட்டார் வைண்டிங். சார் இந்த இடத்துல வைண்டிங்ஸ் இல்லை, ஓகே, நம்ம இங்கே வைண்டிங்கே கிரியேட் பண்ணல, பட் எல்லாமே ஒன்றுன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஃப்ரேஸ்ன்னு சொன்னாலும் நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ்ன்னு சொன்னாலும் தட் இஸ் 10 தான். இங்கே பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே, அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ரேசஸ் வந்து 10 இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து நம்பர் ஆஃப் போலை 2ஆகவும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் போலை 2ஆ கிரியேட் பண்ணுறேன்னா ஒரு போலுக்கு 5 ஃப்ரேஸ் வைண்டிங், அதாவது 5 ஒயர் சேர்ந்து ஒரு போலை கிரியேட் பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். ஸோ இல்லை எனக்கு வந்து 4 போலை நான் 4 போல் வேண்டாம், ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 போல் கிரியேட் பண்ணணும் நான் சொல்லிட்டேன்னா 5 போல் கிரியேட் பண்ணணும். அப்போ 5 போல் கிரியேட் பண்ணணும்னா அப்போ ஒரு போல்ல 2 ஃப்ரேஸ் இருக்கும், 2 வைண்டிங் இருக்கும். அதுதான் நான் மீன் பண்றேன். ஓகே, நம்பர் ஆஃப் ஃப்ரேசஸ்ன்றது வேற. ஓகே, நம்பர் ஆஃப் ஃப்ரேசஸ்ன்றது எத்தனை வைண்டிங்ஸ் இருக்குன்றத சொல்லுது. ஸோ நம்பர் ஆஃப் போல், நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் போல்ன்றது வேற. ஓகே, நான் வந்து 10 ஃப்ரேசஸ் வச்சு 5 போலையும் கிரியேட் பண்ண முடியும், 2 போலையும் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, அதை தான் நான் இங்க சொல்றேன். ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்னு உங்களை கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதிலே சொல்ல முடியாது. ஸ்டேட்டாரில் எத்தனை போல் இருந்துச்சோ அத்தனை போல் தான் ரோட்டாருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இன்டியூஸ் ஆகிருக்கும். இங்கே நான் வந்து மேனுஃபேக்சரராக எந்த போலையும் நான் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் வைண்டிங்ஸை கொடுத்து என்ட்ரிங்ஸால ஷார்ட் சர்க்யூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட ஆர்எம்எஃப் கட் பண்ணுறப்போ அதுக்கு என்ன தேவையான போல்ஸ் வேணுமோ அந்த போல்ஸ் அதை கிரியேட் பண்ணிக்கும். ஓகே, நம்பர் ஆஃப் ஃப்ரேசஸ்க்கும் நம்பர் ஆஃப் போலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே, ஸோ ஒரு 2 ஃப்ரேஸ் சேர்ந்து ஒரு போலை கிரியேட் பண்ண முடியும். ஸோ 5 ஃப்ரேசஸும் ஒரு போலை எனக்கு கிரியேட் பண்ண முடியும், விச் மீன் 4 ஃப்ரேசஸ் கூட எனக்கு ஒரு போலை கிரியேட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இப்போ நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்றது தான் சேமா இருக்கணுமே தவிர நம்பர் ஆஃப் ஃப்ரேசஸ் இந்த ஸ்டேட்டார் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃப்ரேசஸ் இந்த ரோட்டாரா ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேயா? நம்பர் ஆஃப் போல்ஸ் தான் சேமா இருக்கணும், ஃப்ரேசஸ்ன்றது சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேயா? ஸோ இன் திஸ் டைப் of rotor has no definite number of poles, but the same number of poles the same number of stator poles will be induced in rotor. So in this type there is no definite number of poles, but the same number of poles will be induced in the rotor by the induction principle. எந்த principle வழியா induce ஆகுது? Will be induced in the rotor automatically.
by induction principle. ஓகே அப்பா, ஸோ இந்த இடத்துல எவ்வளோ ஸ்டேட்டார் போல்ஸ் இருக்கோ அதே போல் தான் ரோட்டாரில் இன்டியூஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இண்டக்ஷன் பிரின்சிபல் படி அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேயா? ஓகேயா? ஸோ நமக்கு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் தெரியும், the number of poles in stator is equivalent to number of rotor poles. இது வந்து மஸ்ட். ஓகே, இப்படி இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் ஆஃப் ஃப்ரேசஸ் இன் ஸ்டேட்டார், ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரேசஸ் இன் ரோட்டாரா ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது ஸ்டேட்மெண்ட்டாக வேணும்னா கூட எழுதிடுறேன் ஃபார் மோட்டாரிங். ஏன்னா இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா போல்ன்றது வேற, ஃப்ரேசஸ் அப்படின்னு சொல்றது வேற. ஒரு வேளை உங்களுக்கு ஃப்ரேசஸை பற்றி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் இதை பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகே, நீங்கள் போல்ன்றதுக்கு ஆன்சராக சொல்லிடக்கூடாது. அதை மிஸ்டேக் பண்ணுவீங்கன்றதுனால தான் இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஃபார் ஆப்ரேஷன் the operation of induction motor is not possible with unequal number of stator and rotor poles. ஓகே, ஸோ அன்இக்குவல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்டர் அண்ட் ரோட்டார் போல்ஸ்ல ஆப்ரேஷன்ஸ் நடக்காது. ஆனால் இது நடக்கும். The operation of induction motor is possible with equal or unequal number of stator and rotor phases. Okay, the operation of, so இதை வேணா நெக்ஸ்ட்ல கூட எழுதிக்கலாம். The operation of an induction motor is possible even with unequal or equal number of stator unequal number of stator and unequal number of stator and rotor phases. So windings, இதுக்கான அர்த்தம் என்னன்னா windings. So phases அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை phases அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. சில கேசஸ்ல phasesன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இல்லை ஃப்ரேஸ் அப்படின்னு கூட இருக்கலாம். ஓகே, அப்போ ஆப்ரேஷன் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார்ன்றது அன்இக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ரேசஸில் இருக்குமே தவிர அன்இக்குவல் நம்பர் ஆஃப் போல்ஸில் கிடையாது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் போல்ஸும் நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் போல்ஸ்னா சேமாக இருக்கணும். ஃபேஸ்ன்னா சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஃபேஸ்ன்றது டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகே அப்பா, ஸோ புரியுது இல்லை? ஸோ அப் டு திஸ் கிளியரா? ஓகே, ஸோ அடுத்ததாக ரிமைனிங் திங்ஸை நம்ம நாளைக்கு செஷனில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் இன்னும் நமக்கு இதோட கன்ஸ்ட்ரக்ஷனல் பேராமீட்டர்ஸ் தான் இருக்குது. விச் மீன் இதோட டார்க் எப்படி இருக்கும், அடுத்ததாக இதோட மேக்னடைசிங் கரண்ட்ஸ் எப்படி இருக்கும், இதோட டார்க் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ அடுத்ததாக நம்ம ஏன் ஸ்கீவிங் கொடுக்கணும் அப்படின்ற திங்ஸ் எல்லாமே நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நான் அதோட டயக்ராமை கொண்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம அந்த டயக்ராம்ஸோடு உங்களுக்கு வரேன்ப்பா. ஸோ அப்போது உங்களுக்கு அந்த பிபிடியை பார்த்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். ஸோ ரிமைனிங் நம்ம நாளைக்கு செஷனில் பார்த்துக்கலாம். ஓகேப்பா, ஸோ அப் டு திஸ் கிளியர் தானே? எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து உங்களுக்கு
அதுக்கான ஆன்சர்ஸை போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த டயக்ராம்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ லேட்டராக உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் இந்த பாயிண்ட்டை வந்து இன்னும் இன்றைக்கி கிளாஸஸை கன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓகே, நாளைக்கு நம்ம இதோட பிபிடியோடு நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ இந்த டயக்ராம்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம நாளைக்கு செஷனில் மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ.